பராசக்தி ஹீரோடா. சூப்பர். அடுத்த லைனையும் சொல்லிடுறேன். பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல. திருச்சியில் நடந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி என்ற நிகழ்ச்சியில் சிவகார்த்திகேயன் பேசிய வசனம் தான் இது. இந்த வசனத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக நாளை பராசக்தி திட்டமிட்டபடி வெளியாகும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டு இருக்கிறது. மறுபுறம் விஜயின் ஜனநாயகன் தணிக்கை வாரியத்தின் கையில் சிக்கி இருக்கிறது. விஜயும் சிபிஐ கையில் சிக்கி இருக்கிறார். என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம். நான் ஊடகவியலாளர் உங்கள் நண்பன் கணிபலவன். ஜெயம் ரவி, தற்போது ரவி மோகன் என்று அழைக்கப்படும் அவர் விஜய் படம் வெளியாகும் நாள் தான் எங்களுக்கு பொங்கல் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்த கருத்து சமூக வலைதளங்களில் கடுமையாக ட்ரோல் செய்யப்படுகிறது. அதாவது தளபதி விஜய் அவர்கள் பிரியாணி சாப்பிட ஆசைப்படுவது போலவும் ஜெயம் ரவி அவர்கள் கேசரியை கொடுத்து நீங்கள் சாப்பிடுவதெல்லாம் பிரியாணி தான் தலைவா என்று சொல்வது போலவும் ட்ரோல் செய்யப்படுகிறது. ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பலரும் கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்கிறது. சிபிஐ விசாரணைக்கு பின்னர் விஜய் அவர்கள் கைது செய்யப்படலாம் என்ற செய்திதான் அது. சினிமாவில் கேரியரின் உச்சத்தை விட்டு அரசியலுக்கு வந்த விஜய் அரசியலில் கேரியரின் உச்சம் தொட இது ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கும் என்று திட்டமிடப்படுவதாகவும் சில செய்திகள் வெளிவந்து இருக்கின்றன. இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. என்ன நடக்கிறது என்று பொறுத்து இருந்து பார்ப்போம்.